கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இதோ இந்த நாளிலே யோவான் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம். ரொம்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பரிச்சயமான, அடிக்கடி நாம் ஜெபத்தில் பயன்படுத்துகிற ஒரு வசனம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இந்த யோவான் ஸ்நானகன் வயதின்படி அல்லது அங்கே உள்ள ஊழியத்தின் நிலைமையின்படி பார்த்தீங்கன்னா வயதில் ஒரு 6 மாதம் மூத்தவர், ஊழியத்தில் அவர் சீனியரு. அவர் வனாந்தரத்தில் வாழ்ந்து தன்னை மிகவும் பலவிதமான ஆவிக்குரிய கட்டுப்பாடுகள் ஒழுங்குகளுக்கு உட்படுத்தினவர். ஆனால் இந்த யோவான் ஸ்நானகன் தன்னை பெருமையாக கூறவே இல்லை. பாருங்கள், இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க, நிறையா விசுவாசிங்க, நான் யார் தெரியுங்களா, நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுங்களா, நான் என்னெல்லாம் செஞ்சேன் தெரியுங்களா, நான் எப்படியெல்லாம் கொடுத்தேன் தெரியுங்களா அப்படின்னு தங்களுடைய புகழை பாடுறதில் ரொம்ப பேருக்கு பிரியும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன் வாயல்ல பிரத்தியானே உன்னை புகழட்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல இந்த மனிதர் யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறாரு? கிறிஸ்து பெருகணும், நான் சிறுகணும். அவருக்கு தான் எல்லா மகிமையும் உண்டாகணும், அவருடைய ஊழியம்தான் வளரணும். நான் எதுக்கு வந்தேன்? அவரை இந்த சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்த, அவருக்காக வழியை ஆயத்தம் பண்ண வந்தவன். என் பணி கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, அதனால் இனி அவர் தான் பெருகணும், நான் என்ன பண்ணணும்? சிறுகவும் வேண்டும். இந்த மனத்தெளிவு இன்றைக்கி நிறைய இடங்களில் இல்லை. நிறைய ஊழியர்கள் ஸ்தாபன தலைவருக்கு விரோதமாக கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. சிலர் என்ன செய்கிறாங்க? ஸ்தாபன தலைவர்களுக்கு விரோதமாக போர்க்கொடி உயர்த்துகிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயல்பாடு. தேவனை நம்புகிறவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் நிச்சயமாக செயல்பட தங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டார்கள். ஆகவே வேறு இடத்துல இருந்து அவங்களுக்கு தூண்டுதல் வருகிறது. ஆனால் ஒரு உண்மையான விசுவாசி என்ன சொல்லுவான்? கிறிஸ்து பெருகணும், நான் சிறுகணும். அதுதான். தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவனோ தாழ்த்தப்படுவான் என்று வேதத்தில் நாம் பல இடங்களிலே வாசிக்கிறோம். ஆகவே இந்த மனப்பான்மை யோவான் ஸ்நானனுக்குள்ளே இருந்த அந்த அவர் இயேசுதான் பெருகணும், நான் சிறுகணும், அவரோட ஊழியம் வளரணும், என்னோட ஊழியத்தோட அடையாளம் மறைஞ்சிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்தமமான அர்ப்பணிப்பு இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். எப்படிப்பட்ட இந்த உன்னதமான அர்ப்பணிப்பை நாமும் கவனித்து நம்முடைய வாழ்க்கையில் அதே அர்ப்பணிப்போடு கிறிஸ்துவை உயர்த்த தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.